நல்ல கவனிங்கள். நிறைய இருக்கு, ஆசீர்வாதம் கொட்டி போயிருக்கு. எல்லாம் திறந்தா வெள்ளியும் தங்கமும் பொண்ணும் பொருளுமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா, ஆத்மாவே சந்தோஷமாய் புசித்து குடித்து திருப்தியாய். எத்தனை வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கிற? 50 வருஷம் சேர்த்து வச்சுக்கிறேன். எதுக்குப்பா சேர்த்து வச்சுக்கிறேன்? நான் சந்தோஷமா வாழ போறதை சேர்த்து வச்சுக்கிறேன். மதிகடனே, ஏன் என்ன முட்டாள்னு சொல்றீங்க? ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நீ கிளம்பிட்டா, இன்னைக்கு நைட் நீ கிளம்பிட்டா, இந்த ஆசீர்வாதத்துல எடுத்துட்டே போயிடலாம் ஆண்டவரே. மேல ஏறக்குறைய ஏராளமான பொருட்கள் இருக்கு, அப்படியே அள்ளிக்கிட்டு மேல போயிடலாம் ஆண்டவரே. போகவே முடியாது மகனே. உன் ஆத்துமா மட்டும் வரணும். உன் ஆத்துமா மட்டும் தான் மேல வர முடியும். அப்போ மேல பரலோகத்துக்கு வருகிறது உன்னுடைய ஆத்துமா மாத்திரமே. இந்த ஆத்துமா பரலோகத்தை அடைவதற்குண்டான ஆசீர்வாதங்கள் உன்னிடத்தில் காணப்படுகிறதா? நீ சேர்த்து வைத்த ஆசீர்வாதங்கள் அல்ல. இந்த ஆத்துமா பரலோகம் போகிறதுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் உன்கிட்டயும் என்கிட்டயும் இருக்குதா? கர்த்தர் நம்மோடு பேசுவார். வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கலாம், வீட்டுல ஏராளமான பொருள் இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. ஆனால் உன் ஆத்துமா எடுபட போகிறது, உன் ஆத்துமா பரத்தை நோக்கி போக போகிறது. அந்த பரத்தை நோக்கி போகிறதுக்கு உன் ஆத்துமா தகுதியா இருக்கிறதா?